ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் அருமையான சுவையில் கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வறுவல் செய்கிறதுக்காக 200 கிராம் அளவு சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த கிழங்கு மேலே தோல் இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நம்ம கழுவி வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. 7-8 நிமிஷத்துலேயே கிழங்கு நமக்கு பகுதி அளவு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது முழுசாக வெந்துடும். இப்போ எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம கிழங்க வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமான எண்ணெயிலே நம்ம கிழங்கு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம், அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கிழங்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வேக வச்சு எடுத்துருக்கனால நமக்கு சீக்கிரமாகவே கலர் நல்லா மாறிடும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிழங்கோட கலர் லைட்டாக மாறினா போதும், எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீத இருக்க எல்லா கிழங்குகளையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. தேங்காயை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கைப்பிடி அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கங்க. இதுக்கு பதிலாக 2 சில் தேங்காய் சில் கூட சேர்த்துக்கலாம். 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், சோம்பு 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 கொத்து கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன், அதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க. பெரிய வெங்காயம் 1 கைப்பிடி அளவு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வறுவலுக்கு 1 கைப்பிடி அளவு வெங்காயம் சேர்த்தாவே போதும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல பழமான தக்காளி பழமாக ஒன்று பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பழம் சின்னதாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் புளிப்பு நமக்கு கரெக்டாக இருக்கும். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க, சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காய தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எந்தளவு அதிகமாக தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கங்க. இதே எண்ணெயிலே லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்க தேங்காயை இது கூட சேர்த்துடலாம். இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா இதே மாதிரி அரைச்சி இந்த சேனைக்கிழங்கு வறுவலை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருக்க கிழங்கை இதில் சேர்த்துடலாம். கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே காய் வேக வைக்கும் போதும் வெங்காயம் தக்காளி வதக்குறப்பையும் நம்ம சேர்த்துருக்கோம், எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. மசாலாவில் இருக்க ஈரப்பதம் எல்லாம் போகிற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. இந்த வறுவலை சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டோம்னா சாதத்தோடு போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஈரப்பதம் எதுவும் இல்லை. இப்போ நமக்கு சூப்பரான கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.